நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்பொழுது இருக்கக்கூடிய உலக பொருளாதார நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்படி பார்த்திங்கன்னா ஒரு எதிர்முனைத்தன்மை இருந்துக்கிட்டு இருக்கோ, அதுபோல் உலகத்துக்கே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போருங்கிறது எந்த நிலைமையில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் விட போகுதுங்கிற ஒரு கவலையை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. காரணம், இப்பொழுது அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 245% பார்த்திங்கன்னா வரியை இப்போ அடுத்தபடியாக சீனாவினுடைய தலைமையில் போட்டிருக்காரு. ஆல்ரெடி 52 ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 100% தாண்டிச்சு. அப்புறம் 145% ஆச்சு. இப்போ அதிகபட்சமாக 245% வரியை பார்த்திங்கன்னா சீனாவினுடைய சீன அரசின் மேலே பார்த்திங்கன்னா வரி விதிகளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரம்ப் உட்படுத்தியிருக்கிறாரு. இதனுடைய விளைவு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார மந்தநிலையை உருவாக்கும் சூழ்நிலையை பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை. இதற்கு கொஞ்சம் கூட சிலைத்தவர்களாக பார்த்திங்கன்னா சீனாவும் இல்லை. சீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வரி மேலே வரி விதித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனுடைய நீட்சி எங்கே போய் பார்த்திங்கன்னா பொருளாதார மந்தநிலையை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை உலக மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக விலைவாசி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஏற்றம் கண்டுகிட்டு இருக்கு. முக்கியமாக அமெரிக்காவுடைய நிலைப்பாடு பார்த்திங்கன்னா சீனாவினுடைய உலகளவில் அது இருக்கக்கூடிய தொழிற்சாலை ஆதிக்கம், தொழில் ஆதிக்கத்தை முடக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தீவிரமாக பார்த்திங்கன்னா அதிபர் ட்ரம்ப் இயங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே சீனாவின் மேலே அதிக அளவில் வரி விதிப்பை கொண்டு வந்துகிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலியமாக கொஞ்சம் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா காமன் சென்ஸோடு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா சீனாவினுடைய ஆதிக்கத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தணும், அதே சமயத்தில் தடுத்து நிறுத்தணுங்கிறதுல அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறத இந்த நடவடிக்கையின் மூலியமாக தெரிய வருது.